இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் இல்லாமல் ரோடு கடை எல்லாம் முடங்கி போச்சு சார். நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு? சிலிண்டர் தட்டுப்பாடே இல்லை. இந்தியா கிட்ட வந்து இன்னும் 25 நாட்களுக்கு தேவையான எரிபொருள்லாம் கையிருப்பு இருக்குன்னு தான் மத்திய அரசு சொல்றாங்க. அதானி கிட்ட இருக்கலாம் சார், அம்பானி கிட்ட இருக்கலாம் சார், என் வீட்டில் இல்லை சார். அவர் ஒரு கையாலாகாத ஈவிரக்கமற்ற ஒரு கோழை. ட்ரம்ப் வந்து நமக்கு அனுமதி கொடுக்குறாரு. வார்த்தை எவ்வளவு கேவலமா இருக்கு. காங்கிரஸ் வந்து இந்திய மக்களுக்கு வெள்ளைக்காரர்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? நம்ம ராகுல் காந்தி தலைவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா பக்கமும் உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இந்திய மக்களுக்கு நீங்க கொடுத்த ஒரே பரிசு விலையேற்றம், விலையேற்றம், மேலும் விலையேற்றம். எதனால மத்திய அரசு மௌனம் காக்குது? ஏன்னா அவர் மாட்டிக்கிட்டார். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மத்திய பாஜக அரசையும் அதற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் அரசியல் நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இங்கு நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பெண்களை அரசியல்படுத்துவதற்காக காங்கிரஸ் சார்பாக செயல்படக்கூடிய சக்தி இயக்கத்தின் தேசிய பொறுப்பாளர் சுபத்ரா தேவி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து எதிர்க்கட்சி சார்பாக கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டதுக்கான காரணம் என்ன மேம்? அவர் வந்து அவர் இருக்கக்கூடிய பொசிஷனில் அவர் வந்து நியூட்ரலாக இருக்கணும், நடுநிலையாக இருக்கணும். நடுநிலை அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை அவர்கிட்ட. அவர் வந்து கேள்வி நேரம் வந்து ஒழுங்காக ஒதுக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் விடுங்க. போர் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குது. இன்றைக்கி வந்து கேஸ் சிலிண்டர் யாருக்குமே கிடைக்க மாட்டேன், அவ்வளோ மோசமாக இருக்குது. மக்கள் வந்து தெருவில் வந்து நிற்கிறாங்க. ஒரு தோசை சுடுறதுக்கு எனக்கு கேஸ் சிலிண்டர் குடியா அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. இந்த சூழல்ல போரை பத்தி டிஸ்கஸே பண்ணக்கூடாதுன்னா நீ நாட்டில் என்னத்தை பத்தி தான் பேச போற? எதுக்கு நீ வந்து பாராளுமன்றம் நடத்துற? இன்னும் ஏதாவது வந்து நீ கங்கனா ராணாவத் நடிச்ச சினிமா நல்லா இருக்குன்னு வேணா பேசுவோமா? போர் வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்கு மேம். முன்னாடியே அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டாச்சு இல்லை? இந்த போருங்கிறது ஒரு எக்ஸாம்பிள்ங்க. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ராகுல் காந்தி அவர்களை வந்து ஒரு 2 இயர்ஸ் ஏதோ ஒரு கன்விக்ஷன் போட்டாங்க. அதுலேருந்து அப்புறம் அவர் மீண்டும் அந்த கன்விக்ஷன் போட்ட உடனே ரொம்ப வேகமாக அவரை வந்து தகுதி நீக்கம் செஞ்சாங்க. ஏன் அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் அப்போசிஷனில் கேட்குறதையும் அந்த மாதிரி பண்ணணும்ல, அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இப்போ ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட 140 எம்பிஸை வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய எம்பி திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் உள்ளிட்ட பல பேரை வந்து இப்போ தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அது என்ன? அது சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு இந்த ஸ்கூல் பிள்ளைங்க கணக்காக என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல. சஸ்பெண்ட் பண்ணி வெளியே வச்சுட்டு முக்கியமான சட்டங்களெல்லாம் போடுறது. இப்போ நம்ம வந்து தேர்தல் ஆணையம் பற்றின சில முக்கியமான சட்டங்களை வந்து அப்போ தான் போட்டிருக்காங்க. அதாவது தேர்தல் ஆணையர் வந்து எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவர் மேலே வந்து எந்த சட்ட நடவடிக்கையும் இப்போ மட்டும் இல்லை, அவர் ரிட்டையர் ஆனப்புறம் அவர் சாகுற வரைக்கும் எடுக்கவே மாட்டோம். இதெல்லாம் என்னங்க சட்டம்? இதெல்லாம் என்ன சட்டம்? இதெல்லாம் வந்து எதிர்கட்சியோடு டிஸ்கஸ் பண்ணி என்ன எங்களோட கருத்தையும் கேட்டு தானே பண்ணியிருக்கணும். நீங்கள் வாட்டுக்கு வந்து எங்களெல்லாம் வெளியே அமைச்சிட்டு நீங்கள் வாட்டுக்கு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணீங்கன்னா இது நாடாளுமன்றமா இல்லை இது சர்வாதிகாரிகள் உட்காரக்கூடிய கூடமா அப்படின்னு கேட்குறேன். பாஜக தரப்பு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எதிர்கட்சி எம்பிக்களை வந்து அவைக்கு நடுவில் வந்து பேப்பர்லாம் வந்து கிழிச்சு போடுறாங்க. இது அவை நடவடிக்கை மீறின செயல்னு சொல்றாங்களே. சரி, பேப்பரை கிழிச்சிட்டாப்ல, என் பேப்பரை கிழிச்சா என்ன அப்ப? அது எங்களுடைய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தானே, எங்களுடைய எதிர்ப்பை காண்பிப்பதற்கான அது ஒரு செயல்பாடு. இப்போ அதில் என்ன தெரிஞ்சு போச்சு? என்ன போச்சு? இப்போ கூடுதலாக வந்து இப்போ இத்தனை ஆண்டுகளாக வந்து துணை சபாநாயகரே போடப்படாத ஒரு சூழல் இருக்கு. ஸோ இவங்க நாடாளுமன்றத்தை வந்து நாடாளுமன்றம் மாதிரியே இவங்க நடத்துறது இல்லை. ஃபஸ்ட்டு தேர்தல் அப்படின்னு ஒன்று வச்சு ஒரு பிரதமரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிரதமர் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவார், எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாமே. ஏன் நம்ம வந்து பாராளுமன்றம்னு சொல்லிட்டு இவ்வளோ 500 சொச்ச பேரை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அத்தனை பேரையும் உட்கார வச்சுட்டு எதிர்கட்சி ஆட்களுக்கு எதுக்காக பாராளுமன்றத்தில் இடம் கொடுக்கப்படுது?
நீங்கள் தானே கவர்மெண்ட் நடத்துவீங்க, நீங்களே நடத்திட்டு போயிருக்கலாமே. எதுக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸின்னு ஒன்று எதுக்கு இது பண்ணியிருக்காங்கன்னா, டிஸ்கஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஜனநாயகம் அப்படின்னாலே கலந்துரையாடல் தான், ஒரு கான்வர்சேஷன்ஸ், ஒரு பேசுறது அப்படிங்கிறது தான் ஜனநாயகத்தினுடைய மிக 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 முக்கியமான அம்சம். நீங்கள் என்ன ஒன்று சொல்கிறீங்க சார், நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நான் என்ன கருதுறேன்னு சொல்லி நான் ஒன்று சொல்கிறேன், அவர் ஒன்று சொல்கிறார். இப்போ 3 பேரும் சேர்ந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறது தான் ஜனநாயக முறை. நீங்கள் ஒன்று சொன்ன உடனே நான் என்ன சொல்கிறேன், என்ன எதிர்த்தா பேசுறேன்னு சொல்லி நான் உங்களை வெட்ட போனேன், குத்த போனேன், இல்லை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினேன்னா அங்கே ஜனநாயகத்துக்கு இடம் இருக்கா? இல்லை. இப்போது சொன்ன மாதிரி கான்வர்சேஷன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக தான் பாராளுமன்றமே வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ யார் ஜெயித்தாலும், நீ எத்தனை மெஜாரிட்டியில் ஜெயித்தாலும் சரி, எதிர்கட்சி அப்படின்னு ஒன்றை வச்சு அந்த இதில் இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாத்தையும் வச்சு, ஆளுங்கட்சியிலையுமே எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆளுங்கட்சியிலையுமே பல 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 கருத்துக்கள் இருக்கும். ஏன்னா பல பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. ஒருத்தர் வந்து பெண்ணாக இருக்காங்க, ஒருத்தர் ஆணாக இருக்காங்க, ஒருத்தர் தலித் சமூகமாக இருக்காங்க, ஒருத்தர் வந்து அப்பர் காஸ்டாக இருக்காங்க, ஒருத்தர் ஓபிசியாக இருக்காங்க, ஒருத்தர் பணக்கார பின்புலத்துலேருந்து வராரு, ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேருந்து வராரு. ஓகேவா? இது எல்லாருக்கும் பல விஷயங்கள் பல கருத்து இருக்குங்கிறத இதை டிஸ்கஸ் பண்ணணும், எதிர்கட்சியோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் அந்த டிஸ்கஷனுக்காக தான் இந்த பாராளுமன்றமே இருக்குது. அப்போ அதில் நீங்கள் டிஸ்கஷனையே நீங்கள் விட மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன ஒரு அநியாயம்? இல்லை, நாடாளுமன்ற கூட்டத்தை தொடங்கின உடனே நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாதம் நடத்தணும்னு சொன்னீங்க. அது அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாதம் நடக்குது. அப்படி நடக்கும்போது எதுக்காக மீண்டும் வந்து இஸ்ரேல் ஈரான் வாரை பற்றி பேசணும்னு சொல்லி அவையை முடக்கிற வேலையை செய்கிறீங்க? ஏன் இஸ்ரேல் ஈரான் வாரை பற்றி அப்புறம் வேற எங்கே பேசுறதுன்னு நினைக்கிறீங்க? டீ கடையில் பேசுவோமா, இல்லை வந்து இங்கே பாத்ரூம்குள்ள உட்காந்து பேசுவோமா? எங்கே சார் பேசணுன்றீங்க? இல்லை, ஒரு வாதத்துக்கு ஒரு பொருள் எடுக்கப்படும் போது அதை வாதிச்சு முடிச்சு தானே அடுத்து போகணும். இல்லைங்க, இது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்போது இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் இல்லாமல் ரோடு கடை எல்லாம் முடங்கி போச்சு சார். சிறு குறு தொழில்கள் எல்லாமே முடங்கி போயிருக்கு. ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து சிறு குறு தொழில்களோட மிக மிக முக்கியமான இண்டஸ்ட்ரி. இதுதான் வந்து 93% வேலைவாய்ப்பை வந்து உருவாக்குது. இதில் எந்த அறிவிப்புமே இல்லாமல் திடீர்னு ஒரு சாதாரண ஒரு குடும்பஸ்தர் அல்லது ஒரு குடும்ப பெண் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, ஒரு கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி. காலே போக மாட்டேங்குது, புக்கிங்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே இல்லை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஷாக்கு சார். 140 கோடி பேருக்கு எவ்வளோ பெரிய ஷாக்கு சார். நீங்கள் எப்படி சார் ஒரு பச்சை குழந்தைக்கு பாலை பொங்க வச்சு கொடுப்பீங்க கேஸ் இல்லாமல்? அந்த பிள்ளை அழுகுமா இல்லையா? பச்சை பாலை கொடுக்க சொல்கிறீங்களா? இன்ஃபெக்ஷன் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்லையா உங்களுக்கு? என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? கேஸ் சிலிண்டரை என்னன்னு தெரியுது உங்களுக்கு? இல்லை, முன்னாடியே வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் இதை பற்றி விளக்கம் கொடுத்த பிறகும் ஏன் வந்து மீண்டும் மீண்டும் வாதிக்க சொல்றீங்கிறத பாஜக தரப்பு வாதமாக இருக்கு. விளக்கத்தில் நாங்கள் கன்வின்ஸ் ஆகலை. மண்ணாங்கட்டி மாதிரி விளக்கம் கொடுக்குற நீ வந்து இஷ்டத்துக்கு என்னத்தையாவது பண்ணுவ, நாங்கள் கேள்வி கேட்டோம்னா வேற என்னத்தையாவது ஒன்று பேசுவேன், சம்மந்தனாம ஒரு லாஜிக் இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் ஏதாவது மண்ணாங்கட்டி மாதிரி நீ பாட்டுக்கு பேசுவேன். அதை கேட்டுட்டு நாங்கள் சும்மா உட்காந்துக்கணுமா? நீங்கள் டீச்சர், நாங்கள் ஸ்டூடெண்ட்டா? நாங்கள் வந்து பேசாமல் இருக்கணுமா? we are equals. you are also elected by people, we are also elected by people. நாங்களும் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதிகளாக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நாங்கள் எங்கள் சொந்த கதையாக பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து உட்காந்து எல்லாரும் மக்களுடைய வழிகளை, மக்களின் பிரச்சனைகளை தானே வந்து பேசுகிறோம். அப்போது பேசுறதுக்கான முழு சுதந்திரம் இருக்கிறது பேர் தானே ஜனநாயகம். சர்வாதிகார நாடுகளில் இந்த மாதிரி எங்கன்னா நடக்குதா? ஏன் வந்து அதை வந்து நார்த் கொரியாவில் நடக்குதா? ஏன் வந்து நம்ம அதை சர்வாதிகார நாடு அப்படின்னு சொல்கிறோம்? இந்த மாதிரி டிஸ்கஷனுக்கு இடம் இல்லைன்னா அது சர்வாதிகார நாடுன்னு சொல்றோம். அப்போ ஒத்துக்கங்க சார், நீங்க சர்வாதிகாரம் தான் பண்றீங்கன்னு. மக்கள் புரட்சியாவது வரட்டும். ஏன் நீங்க பொய்யா சொல்றீங்க ஜனநாயகம் ஜனநாயகம்? இது வந்து பாராளுமன்றம் நடக்குது, நாங்க பிரைம் மினிஸ்டர் ஏன் சொல்லி சர்வாதிகாரின்னு போட்டு போங்கல. கூடுதலா வந்து மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரான் வார் தொடர்பாக வந்து உலகம் முழுவதும் வந்து எரிபொருள் தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டது. குறிப்பா இந்தியாவில் சிலிண்டர் வரத்துக்கான பெரும் தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டு இங்க வந்து அத்தியாவசிய பொருளுக்கான சட்டமும் எஸ்மா வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதை எப்படி நம்ம பாக்குறீங்க? இது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் சார். அதாவது வந்து கடந்த ஒரு 70-75 வருஷத்துல போருங்கிறது புதுசு கிடையாதுங்க. கண்டினியூஸாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு போர் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. சின்ன அளவில், பெரிய அளவில், மிகப்பெரிய அளவில் பல சைஸில் வந்து போர்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த வரைக்கும் எந்த நாட்டில் எந்த போர் வந்தாலும், எந்த பொருளாதாரம் எப்படி போனாலும் இந்தியா பாதுகாப்பாக இருந்தது. இந்தியாவிலுடைய சராசரி மனிதர் வந்து மிகவும் பாதுகாப்பாக இருந்தார். நிறைய நம்ம என்னைக்கு சார் இப்படி வந்து நம்ம பேசியிருக்கிறோம்? ஐயோ அங்கே போரு இங்கே போருன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மனுஷர் வந்து ஏன் பேசுகிற ஒரு பொருளாகவே ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் அரசாங்கம் பார்த்துக்கும்னு அவன் நம்பினதை காங்கிரஸ் அரசாங்கம் நிறைவேற்றிச்சு.
ஸோ நம்ம வந்து ரஷ்யாவோட ஃப்ரெண்டாக இருந்தோம், அமெரிக்காவோட ஃப்ரெண்டு, ஈரானோட ஃப்ரெண்டு, எந்த நாடு சொல்லுங்க உலகம் முழுக்க எல்லார் கூடயும் நம்ம ஃப்ரெண்டு. அண்ணன் இந்திரா காந்தி ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு நாட்டோட நம்ம நாடு ஃப்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு நாட்டோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு நாளும் தடையாக இருக்காது. நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறீங்களா, அடிச்சுக்கங்க, நான் உங்களுடைய ஃப்ரெண்டாக இருப்பேன், உங்களுடைய ஃப்ரெண்டாக இருப்பேன். அதுதான் இந்தியாவுடைய ஸ்டாண்டு. ஓகேவா? அணிசேரா நாடுகள் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு நமக்கு இருக்குது. அதுக்கு தலைமை தாங்கிய வரலாறு இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ அணி சேராமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா யாராவது ஒரு சைடு எடுத்தாகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீ சொல்கிறதுல இது தப்பு, நீ சொல்கிறதுல இது தப்பு, நான் சொல்கிறேன், ஒத்துமையாக இருந்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு இருக்குது. அப்படிங்கிறதே இந்தியா தான் உலகத்துக்கு எடுத்து முன் வைக்குது. அப்போது அந்த மாதிரி ஒரு நாடாக இருந்த நம்ம இன்னைக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் இல்லை. சிலிண்டர் தட்டுப்பாடே இல்லைன்னு சொல்றாரு மத்திய அமைச்சர். என்ன சொல்றாரு? சிலிண்டர் தட்டுப்பாடே இல்லைன்னு சொல்றாரு. நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு? சிலிண்டர் தட்டுப்பாடே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இங்க மக்கள் எல்லாம் தோசை சுடுறதுக்கு சிலிண்டர் இல்லை, டீ போடுறதுக்கு சிலிண்டர் இல்லை. டீ கடையில் சொல்கிறாங்க, சார் எனக்கு வந்து சிலிண்டர் இல்லை, அதனால டீ என்னால் விற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டீயை விற்றே தான் நீங்கள் பிரதமர் ஆனேன்னு சொன்னீங்க, ஓகேவா? அப்போ அந்த டீ விற்கிறவனோட கஷ்டம் ஏன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? அவனுக்கு சிலிண்டர் முக்கியம் அப்படின்னு ஏன் தெரிய மாட்டேங்குது? அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த அறிவிப்புமே இல்லாமல் டைரக்டாக வந்து சிலிண்டர் காலியாக போச்சுன்னு ஒரு சாதாரண குடிமகன் கால் பண்ணுறோம், சார் சிலிண்டருக்கு கிடைக்க மாட்டேங்குது, சிலிண்டர் புக்கிங் எடுக்க மாட்டேங்கிறோன்னு சொல்றாங்க. அல்லது கால் நம்பரே போக மாட்டேங்குது. வணிக பயன்பாட்டுக்கு சிலிண்டருக்கு மட்டுமாமா இல்ல வீட்டு பயன்பாட்டுக்கு சார் நேத்து காலையில இருந்து கால் பண்றோம் சார், போக மாட்டேங்குது புக்கிங். சில இடத்துல புக்கிங் கிடைக்குது, சில இடத்துல புக்கிங் கிடைக்க மாட்டேங்குது. பல இடங்கள்ல சில கம்பெனிஸ்ல புக்கிங்கே கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோ கொடுமையாக வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ புக்கிங் எடுக்கிறதுவே இதில் இந்த பிரச்சனை. புக்கிங் கிடைச்சவங்களுக்குமே வந்து டெலிவர் ஆனால் தானே போச்சு, இல்லைன்னா கிடைக்கலன்னு என்ன செய்யுது? கிடைக்கல என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? இந்தியா கிட்ட வந்து இன்னும் 25 நாட்களுக்கு தேவையான எரிபொருள்லாம் கையிருப்பு இருக்குன்னு தான் மத்திய அரசு சொல்றாங்க. அதானி கிட்ட இருக்கலாம் சார், அம்பானி கிட்ட இருக்கலாம் சார், என் வீட்டில் இல்லை சார். இங்கே சாதாரண ஒரு ஏழை கிட்ட இல்லை சார். இப்போ ஒரு சிங்கிள் சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? வச்சிருக்கிற சிலிண்டர் காலியா போச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க ஃபர்ஸ்ட் சிலிண்டருங்கிறது எப்படி வந்துச்சு தெரியுமா? கேஸ் சிலிண்டருங்கிறது இப்படி வீட்டுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அன்னை இந்திரா காந்தி அதுக்கு காரணம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சமையல் அப்படிங்கிறது பெண்கள் தலையில தான் கட்டப்படுது. ஸோ நம்ம சமைக்கும் போது நம்ம வந்து நிறைய பச்சை காய்கறிகள் இதெல்லாம் பழங்கள்லாம் சாப்பிட்டா கூட ஒரு அடுப்பு சமையல் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது. அப்போது நம்ம வந்து விறகடுப்பை வந்து பண்ணிட்டு அந்த விறகடுப்புக்கு பக்கத்துலேயே உட்காந்து அந்த அடுப்பு எரிஞ்சு முடிச்சு மணிக்கணக்காக அது ஆகி முடிக்கிற வரைக்கும் அந்த பெண் அங்கே உட்காந்து மூச்சு விட 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 அதில் இருக்கக்கூடிய ஒரு மைனர் அமௌண்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அவங்க சுவாசிக்கிட்டே இருக்காங்க. அது ஒன் ரீசன் ஏன் வந்து பெண்களுக்கான ஆயுள் கூட குறைவாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைகள், அந்த பெண்களை சுற்றி தான் குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா? தவழ்கிற குழந்தை, குட்டி குட்டியாக நடக்கிற குழந்தை, தொட்டில் குழந்தைங்க எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும். அப்போ இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து அவங்களுக்கு போய்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கறி பாத்திரத்தை விளக்கி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் விளக்கி பாருங்க சார். ஒரு கறி பாத்திரத்தை எடுத்து நீங்கள் ஒரு சாம்பலை எடுத்து விளக்குங்களேன், எத்தனை அவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த சமைக்கிறதுக்கும் அவ்வளோ நேரம், அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கும் அவ்வளோ நேரம்னு சொல்லி பெண்களுடைய வாழ்க்கை மிக மிக மோசமாக இருந்துச்சு. அரசியலை பற்றிலாம் அவங்க நினச்சே பார்க்க முடியாது, வேலைக்கு போகிறத பற்றி நினச்சி பார்க்க முடியாது, கல்வியை பற்றி நினச்சி பார்க்க முடியாது. இன்னைக்கு எத்தனை பெண்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க இல்லையா? இது எதுவுமே பண்ண முடியாது. சமைக்கணும் அப்படி இருந்தது. அதில் தான் 1970s கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னாடி இந்திரா காந்தி ஏன் வந்து பெண் அரசியலில் இருக்கணும், முடிவெடுக்கும் இடத்துல அரசியலில் ஏன் பெண் இருக்கணுங்கிறதுக்கு இதெல்லாம் மிகச்சிறந்த உதாரணம். அவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால இதை அவங்க கம்ப்ளீட்டாக புரிஞ்சுட்டு, அது மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏழை பெண்கள் வந்து அவங்கள பார்ப்பாங்க. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கேஸ் சிலிண்டர் ஒன்று அவங்க கொண்டு வந்து அதை ஏழை மக்களுக்கு மானிய விலையில் கொடுக்குறாங்க. சிலிண்டர் என்ன விலையோ அதில் பாதி விலையை அரசாங்கம் கொடுக்கும் சார், மீதியை மக்கள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாதி விலைக்கு சிலிண்டரை கிட்டத்தட்ட 45 வருஷம்
வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு தொடர்ந்து. ஸோ இந்த கேஸ் மானியம் அப்படிங்கிறது இந்திய பெண்களுடைய வாழ்க்கையிலும் வரலாற்றிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. எப்போ சிலிண்டர்னு ஒன்று வந்துச்சு, எனக்கு டக்குன்னு பற்ற வைக்கிறேன், ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகுது இல்லையா? ஸோ அந்த விறகு அப்படியே எரிஞ்சு மேலே வந்து வெளியே வந்துடும், அதில் எதுனா துணிப்படும், காத்துப்பட்டு கூரையில தீப்பிடிக்கும். நீங்க எவ்வளவு ஃபயர் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் குறிப்பா வந்து உலகம் முழுவதுமே நெருக்கடி ஏற்பட்டிருக்கு, பொருளாதார எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இருக்கட்டும் சார். இப்போ இதுக்கு மானியம் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது எதுக்காகனா, அது அத்தியாவசிய பொருள், அது வந்து பெண்களின் எல்லாரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய பொருள்னு சொல்லிட்டு. இது வந்து இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஒவ்வொரு அத்தியாவசிய பொருளையும் எத்தனையோ போர் வந்த போதும் மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி தானே காங்கிரஸ் பார்த்துக்கிட்டது. இது ஒரு பொருள், இது போல பாலா இருக்கட்டும், என்ன ஒரு அத்தியாவசிய பொருளா இருக்கட்டும், அது மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் எல்லா போரின் போதும் காங்கிரஸ் பார்த்துக்குச்சு. போர் நடந்துருச்சுப்பா, நீங்க சொல்றீங்கல்ல, போர் நடந்துருச்சுப்பா, உலகத்திலேயே அது சரியில்லையா இது சரியில்லையான்னு சொல்லிட்டு அதனால நீங்க கஷ்டப்படுறத ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு ஒரு அரசாங்கமா காங்கிரஸ் ஒரு நாளும் உட்கார்ந்தது இல்லையே இல்லையா? இப்போ இது நடக்குதுன்னா இதுல நமக்கு என்ன இம்பாக்ட் ஆகும், இது எல்லாத்தையும் யோசிச்சு அதுக்காக கையிருப்பு வைக்கிறது மட்டும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், இந்த ரஷ்யா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த போர் இருக்குல்ல, இதுவே காங்கிரஸ் ஆட்சி இருந்திருந்தா நடக்காம போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம வந்து வேற மாதிரியான ஒரு அப்ரோச்சை வந்து நம்ம பண்ணியிருப்போம், வேற அல்டர்னேட்டிவ்ஸை வந்து நம்ம பண்ணியிருப்போம், வேற வாய்ப்புகளை வந்து நம்ம கொடுத்துருப்போம், பல விதமான ஒரு முன்னோடியா நம்ம வந்து. மோடி அவர்கள் தானே எல்லா நாட்டுக்கூடயும் பேசுறாரு, அமைதியை கடைபிடிக்கணும்னு சொல்றாரு, ராஜதந்திர நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாரு. ஏன் நடவடிக்கை எடுத்து இப்போ எங்களுக்கு கேஸ் சிலிண்டர்லாம் கொண்டு வந்து சேர்த்துருக்கலாமே சார், என்ன பிரச்சனை அவருக்கு? ஏன் அவரால் வந்து பண்ண முடியல? 56 இன்ச்சு மார்பை வச்சுக்கிட்டு ஏன் அவரால் பண்ண முடியல? அவர் ஒரு கையாலாகாத ஈவிரக்கமற்ற ஒரு கோழை. ஸோ இப்போ பாருங்க, ட்ரம்ப் வந்து நமக்கு அனுமதி கொடுக்குறாரு. அந்த வார்த்தை எவ்வளோ கேவலமாக இருக்குது. இன்னொரு நாட்டுக்கிட்ட போயிட்டு இங்கே பாரு, நீ வேணா 30 நாளைக்கு மட்டும் நீ ரஷ்யாவில் வந்து எண்ணெய் வாங்கிக்க அப்படின்னு ட்ரம்ப் உனக்கு சொல்கிறாரு. தூக்கு மாடிட்டு சாவலாம் சார். இந்த மாதிரி ஒரு அவமானம், அசிங்கம் ஒரு பிரதமருக்கு வரலாற்றில் நடந்ததில்லை சார். வேற எந்த பிரதமருக்காவது நடந்திருக்கான்னு எனக்கு தெரியுது. அவ்வளோ கேவலம் சார். நம்மளுடைய இறையாண்மைனா என்ன சார்? வாட் இஸ் சாவரனிட்டி? சுதந்திரம்னா என்ன? ஃபர்ஸ்ட் சுதந்திரம் 1947 நம்ம பெறுறோம். நம்ம ஒரு சாவரன் கவர்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, என் நாட்டை பற்றின எந்த விஷயத்தையும் என் மக்கள் தான் முடிவு செய்வார்கள். என் மக்களை தவிர வேற என்னை விட பணக்கார நாடாவே இருந்துட்டு போட்டோம், என்னை விட படித்த நாடாக இருக்கட்டும், என்னை விட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் முன்னேறிய நாடாக இருக்கட்டும், எவனா வேணா இருக்கட்டும், எத்தனை பெரிய சைஸ் நாடாக வேணா இருக்கட்டும், எவன் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் இறையாண்மை. என்னை பற்றின எல்லா முடிவுகளும் நான் மட்டுமே எடுப்பேன், இந்திய மக்கள் மட்டுமே எடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் இறையாண்மை. அதையே தூக்கி வித்துட்டீங்களே சார். காங்கிரஸ் வந்து இந்திய மக்களுக்கு வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க? வெள்ளைக்காரங்கிட்ட போய் திரும்ப அடிமையாக்கிட்டீங்க. கிடைச்ச சுதந்திரத்தை நீங்கள் திருப்பி அடிமையாக்கி நாஸ்தி பண்ணி வச்சிட்டீங்க. இனிமே வந்து ட்ரம்ப் சொன்னால் கேட்கணும், நேத்தன்யாகு சொன்னால் கேட்கணும், இன்னும் வந்து வேற யாரெல்லாம் சொன்னாலும் நீங்கள் அதை வந்து கேட்கணும். ஏன்னா பிஎம் இஸ் காம்ப்ரமைஸ்ட். ஏன்னா நம்ம ராகுல் காந்தி தலைவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா பக்கமும் உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன அழுத்தம் அது? இப்போ இந்திய பெருங்கடல்ல ஈரானோட கப்பல் தாக்கப்பட்டது, அது இறையாண்மைக்கு மீறிய செயல். இப்போ இருக்கக்கூடிய அந்த ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கணும்னு சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்றதும் இறையாண்மைக்கு மீறிய செயல். இவ்வளவு நடக்கும் போதும் எதனால மத்திய அரசு வந்து மௌனம் காக்குது மேம்? ஏன்னா அவர் மாட்டிக்கிட்டாரு. அவர் வந்து ஒரு நேர்மையான, ஒரு மக்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாளர் இல்லை. அவர் வந்து பலவிதமான ஊழல் அவர் மேலே இருக்குது, அவருடைய சகாக்கள் மேலே இருக்குது. அதானி அம்பானி மேலே வந்து பல நாடுகளில் வந்து வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. அந்த வழக்கு வந்து இப்போ அதானி தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுற முடியாது. ஏன்னா அதானிக்கு பின்னாடி இருக்கிறது கூட இவருடைய என்டையர் ஃபினான்ஷியல் நெட்வொர்க், பாஜகவோட ஆர்எஸ்எஸோட முழு ஃபினான்ஷியல் நெட்வொர்க், பண பரிவர்த்தனையினுடைய என்டையர் ஒரு வலை பின்னலுமே அந்த அதானி பின்னாடி இருக்கு. அப்போ நீங்கள் அதானியை விசாரிச்சா அவர் மேலே வந்து நீங்கள் சட்ட நடவடிக்கைகள் எந்த நாட்டில் நடந்தாலும் அது பின்னாடியே வால் பிடிச்சிக்கிட்டு இவருடைய அத்தனை வண்டவாளங்களும் வந்துடும். அப்போ அதை வந்து இவங்க பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஹர்தீப் சிங் பூரி அவர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பல வாட்டி அவருடைய பேர் வந்து இருக்குது. எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இல்லை நான் வியாபார நிமித்தமாக அவரை பார்க்குறேன், நான் வந்து அரசு நிமித்தமாக அஃபிஷியலாக நான் அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன உனக்கு அஃபிஷியல் வேண்டிய? ஒரு பீடோஃபைல்,
ஒரு குழந்தைங்களை ரேப் பண்ணி கொலை பண்ண ஒருத்தன், அந்த குற்றத்திற்காக அவன் வந்து தண்டனை பெற்ற ஒருத்தன், அவங்கிட்ட உனக்கு என்ன பிஸ்னஸ் டீலிங் வேண்டி கிடக்குன்னு நான் கேட்குறேன். அனில் அம்பானிக்கு என்ன பிஸ்னஸ் டீலிங் வேண்டி கிடக்குது? உங்களுடைய என்டையர் நெட்வொர்க்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வழியாக வெளியே வந்துடுது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா? அப்போ நிறைய விஷயத்த வந்து இவங்க பிளாக்மெயில் பண்ணி உங்களை மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்காக நீங்க இந்தியாவையே காவு கொடுக்குறீங்க. உலக அளவில் கச்சா எண்ணெயோடைய விலை வந்து $100 மேலே போயிருந்தாலும் மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலக அளவில் வந்து $100 மேலே போயிருந்தாலும் இந்தியாவில் வந்து இப்போதும் கொடுத்த அதே பெட்ரோல் விலையில அதே டீசல் விலையில தான் கொடுக்குறோம், $130 மேலே போனால் நாங்கள் ஏற்றுவோம்னு சொல்லி ஒரு பதில் கொடுக்குறாங்களே. சரி, எத்தனை நாள்னு பார்ப்போம். ஏற்கனவே தான் நீங்க வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவு ஏத்திட்டீங்க. ஏதோ எலெக்ஷன் வருதுங்கிறதுனால கொஞ்ச நாள் உங்களுடைய அடுத்த விலையேற்றத்தை நீங்க தள்ளி போட்டிருக்கலாம். கேஸ் ஏத்திட்டீங்கல்ல சார். ஒரு 3 மாசத்துல வணிக சிலிண்டர் வந்து $307 விலை ஏறி இருக்கு. வீட்டு சிலிண்டர் வந்து $60 விலை ஏறி இருக்கு வெறும் 3 மாசத்துல. ஓகே, இன்கம் வந்து உங்களுக்கு அந்த அவ்வளோ ஃபாஸ்டா ஏறுதா? ஸோ வந்து விலையேற்றம் அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணமாக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. விலையேற்றம்ங்கிறத தவிர நீங்க என்னதான் சார் பண்ணியிருக்கீங்க இந்த 12 வருஷத்துல? இந்த இந்திய மக்களுக்கு நீங்க கொடுத்த ஒரே பரிசு விலையேற்றம், விலையேற்றம், மேலும் விலையேற்றம். எதை நீங்க விலையேற்றல? அரிசி மேலே எவனாவது ஜிஎஸ்டி போடுவானா சார்? கோதுமை மேலே எவனாவது ஜிஎஸ்டி போடுவானா? மனுஷனா இருக்கிறவன் இங்கே எவனாவது போடுவானா? காங்கிரஸ் அரசாங்கம் கூட தான் இத்தனை வருஷம் நடந்துச்சு, ஆட்சி நடந்துச்சு. ஒரு நாள் அரிசி மேலே, பருப்பு மேலே வரி போட்டிருக்குதா? ஸோ வரியா போட்டு விலை ஏறி போகுது. உரத்து மேலே வரி போட்டிருக்கிறீங்க, உர மானியத்தை வந்து குறைச்சிருக்கிறீங்க, விதைகள் மேலே வந்து வரி போட்டிருக்கீங்க. எதில் தான் நீங்கள் வரி போடலை? குடிக்கிற தண்ணி, டேங்கர் லாரியில் தண்ணி வாங்கினீங்கன்னா, கேனில் தண்ணி வாங்கினா அந்த தண்ணியில் வரி போடுறீங்க சார். ஸோ அந்தளவுக்கு இஷ்டத்துக்கு விலை ஏற்றி வச்சுருக்கிறீங்க. இதுக்கு மேலே இப்போது கேஸ் சிலிண்டரு இருந்துச்சு, அதுலேயுமே காங்கிரஸ் கொடுத்த 50% மானியத்தை, 50% மேலே கொடுத்த மானியத்தை கட் பண்ணிட்டீங்க. விலையேற்றத்தை தவிர இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க கொடுத்தது என்ன? இப்போ ஏதோ நாங்க கிட்னியை வித்தாவது விலையேற்று என்னத்தை ஏறினாலும் எங்க பிள்ளைக்குட்டியை காப்பாத்துறதுக்கு ஏதோ வாங்கி சோறை சமைச்சு தின்னுக்கிட்டு இருந்தோம். அதை கூட இல்லாம வழி பண்ணிட்டீங்கல்ல. இன்னைக்கு சிலிண்டர் இல்லாம என்ன சார் பண்ண முடியும்? இப்ப நாங்க திரும்ப வந்து விறகடுப்பு வாங்க சொல்றீங்களா? என்ன பண்ண சொல்றீங்க எனக்கு புரியல. நாங்க வந்து நிறைய பேர் சின்ன சின்ன வீடுகள்ல இருக்கிறாங்க, மிடில் கிளாஸ் அவ்வளோ பேர் அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க சார். நாங்க ஆசைப்பட்டாலும் இங்க விறகடுப்பை வச்சு சமைக்க முடியாது சார். எங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல தனியா பங்களா கட்டிட்டு வாழ்றதுக்கு எங்ககிட்ட என்ன காசா இருக்கு? ஏதோ குருவி கூடு மாதிரி வந்து 500 ஸ்கொயர் ஃபீட்டு, 400 ஸ்கொயர் ஃபீட்டு, 600 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் ஒரு கண்ணகி நகர், எழில் நகர்லாம் போய் பாருங்கள் சார், 150 ஸ்கொயர் ஃபீட், 200 ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சுட்ருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் எங்கே விறகு அடுப்பு போட்டு விறகு வச்சு நீங்கள் எங்கே சமைக்க சொல்கிறீங்க சொல்லுங்கள்? இல்லை எல்லாரும் சேர்ந்து பட்னி பண்ணிடலாமா? நீங்கள் பண்ணுவீங்க, பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி 200 வருஷம் தான் தீவிரமாக பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சான். அப்போ நீங்கள் முழுக்க உங்கள் கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல் முழுக்க நீங்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டு இருந்தான்? இதே பட்னியை தான் கொண்டு வந்து கொடுத்தான் இந்திய மக்களுக்கு. எவ்வளவு பட்னி! ஒரு 5 வருஷத்துல 30 லட்சத்துலேருந்து 40 லட்சம் பேர் பட்னி சாவு. சராசரியா ஒரு வருஷத்துல 3 லட்சம், 5 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம்னு சொல்லி பட்டினி சாவு சார் ஒரு வருஷத்துல இந்திய மக்கள். அப்போ இன்னைக்கு சாப்பிடலாம் செத்து போயிருவீங்களா? இல்லை. 10 நாள் சாப்பிடலன்னா செத்து போயிருவீங்களா? இல்லை. 30 நாள் 40 நாள் ஒரு பருக்க கூட உங்க வயிற்றுக்குள்ள போகலைன்னா நீங்க பட்னி சாவு அடைஞ்சது மட்டுமே 3 லட்சம் பேர், 4 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்குன்னா, அப்போ உயிர் மட்டும் பிழைச்சி எலும்பும் தோலுமா இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த மாதிரியே 200 வருஷம் பிரிட்டிஷோட பீரியட்ல நம்ம அவ்வளோ வறுமையில இருந்தோம். ஏன்? இதே மாதிரி தானே வரி. பிரிட்டிஷ் யாரை சார் கன்சல்டிங் வச்சுருந்தான்? உங்களை தான் கன்சல்டிங் வச்சுருந்தான். நீங்கள் தான் அவங்க கூடயே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க பிரிட்டிஷ் கூட. பிரிட்டிஷை எதிர்த்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் தானே பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ அவ்வளோ பட்டினியை மக்கள் அனுபவித்த போது ஈவிரக்கமே இல்லாமல் பிரிட்டிஷ் கூட இருந்தீங்களே, நீங்கள் எதை தான் செய்ய மாட்டீங்க? திரும்ப அதே பிரிட்டிஷை தானே கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இப்போ 2ஆம் சுதந்திரம் போர் நாங்கள் இப்போ செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன அநியாயம் பண்ணுறீங்க பாருங்கள். எங்களுக்கு பேசக்கூடாது, பாராளுமன்றத்தை முடக்குவீங்க, பாராளுமன்றத்தில் எங்களுக்கு பேச்சுரிமை கிடையாது, வாரை பற்றி பேசக்கூடாது. இப்போ எதுக்கு தான் நீங்கள் நடத்துறீங்க? ஓகே, இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றிங்க. தேங்க்யூ.